Kutties, calves. Kutties, calves. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி க்யூட்டான பட்டர்ஃப்ளைஸ் தான் செய்ய போகிறோம். இது ஈஸியாக புக் மார்க்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புக் மார்க்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே விழுகாத மாதிரி தான் இருக்குது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளை செய்ய நான் ஒரு ப்ளூ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹைட் 11 இன்ச், பிரெத் 7 இன்ச் இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதை அகெயின் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கார்னர் சைடு அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் இது பேக் சைடு திருப்பி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி இப்போ சென்டரில் கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெண்டு சைடு எடுத்து விட்டணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டதுக்கப்புறம் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃப்பாக மார்க் பண்ணால் ஓகே. ரெண்டு சைடு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ண அந்த லைனை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அகெயின் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது பேக் சைடு திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ண மாதிரியே அகெயின் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி உள் சைடு எடுத்து விட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபோல்ட் பண்ணிடலாம். இன்சைட் ஃபோல்ட் பண்ணதை வந்து வெளியே இழுத்து விடணும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி ரெண்டு சைடு இழுத்து விட்டால் நம்மளோட பட்டர்ஃப்ளை ஹாஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி செஞ்சு வச்சுருக்க இதை மேலே அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துருங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நான் ஸ்ட்ரைக்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன் ஃபெதர்ஸில். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரினா ஸ்ட்ரைக்ஸ் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு ஃபெதரில் 3 ஸ்ட்ரைக் இருக்க மாதிரி வரைகிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடும் வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் வந்து லைனாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே கர்வ் கொண்டு வரக்காக இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அந்த ஒரு லைன்லேயும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பண்ணி அது ஃபுல்லாக உள்ளே ஷேட் பண்ணிட்டா நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். இதே மாதிரி ரெண்டு சைடு ஃபெதர்ஸ்லையும் பண்ணிடுங்க. இப்போ இது இன்சைடு வந்து நான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஷேட் பண்ணி விடுறேன். இது உங்களுக்கு வேணும்னா ஷேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்டர் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் நம்ம ஸ்ட்ரைக்ஸ் வரையணும். இதுவும் உங்கள் சாய்ஸ் தான், எங்கே வேணால் எப்படி வேணால் ஸ்ட்ரைக்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வரைஞ்சிட்டு சைட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பண்ண பார்த்திங்களா, அந்த கர்வ்ஸ் வரக்காக அந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் கொடுத்து பாருங்கள், நம்மளோட புக் மார்க் பட்டர்ஃப்ளை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.